அண்மை செய்தி 2025ஆம் ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 பேருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இயற்பியலுக்கான நோபல் பரிசு 3 பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஜான் கிளார்க், மைக்கேல் டிவோரட், ஜான் மார்டினஸ் ஆகிய 3 பேருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு இந்த 3 பேருக்கும் பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஜான் கிளார்க், மைக்கேல் டிவோரட், ஜான் மார்டினஸ் ஆகிய 3 பேருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 3 2025ஆம் ஆண்டிற்கான நோபல் பரிசு பகிர்ந்தளிக்கப்படுவதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் மதியழகன். விவரங்கள் வழங்கலாம். 2025ஆம் ஆண்டுக்கான இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. நேற்று மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட நிலையில் 2வது நாளாக இன்று 2025ஆம் ஆண்டிற்கான நோபல் விருது, இயற்பியலுக்கான நோபல் விருது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. நேற்றைய தினம் மருத்துவத்திற்கான நோபல் விருது அறிவிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் இயற்பியலுக்கான நோபல் விருது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அமெரிக்காவை சேர்ந்த 3 பேருக்கு இந்த விருதானது பகிர்ந்து அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஜான் கிளார்க், மைக்கேல் ஹெச் டிவோர்ட், ஜான் எம் மார்டின் ஆகிய 3 பேருக்கும் இந்த விருது பகிர்ந்து அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. 2025ஆம் ஆண்டுக்கான நோபல் விருது 30 பேருக்கு கூட்டாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த 3 பேருமே அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இவர்களுக்கு எதுக்காக குவாண்டம் கணினிக்கான சிப் தொடர்பான கண்டுபிடிப்பு தொடர்பாக இந்த விருதானது அறிவிக்கப்படுவதாக நோபல் கூட்டமைப்பு அறிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.